ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொக்க சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுலபமாக அதுவும் குறைந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம சின்ன வயசுலலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுருக்கக்கூடிய பேக்கரி பால் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் பன் செய்ய தேவையான பொருள்: 1 கப் மைதா மாவு எடுத்துக்கங்க, 1/2 கப் பவுடர் சுகர் எடுத்துக்கங்க, தயிர் 1 கரண்டி, அதே மாதிரி நெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா இதை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஊறட்டும் மாவு. இப்போ பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்துகிட்டு கூடவே கொஞ்சம் 1/4 கப் போல் தண்ணி விட்டு இதை நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். இப்போது பாருங்கள், பாகு காய்ஞ்சி லேசாக இந்த மாதிரி பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். ரொம்ப கம்பி பதம் வர தேவையில்லை. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ட்ராப் எலுமிச்சம்பழம் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுருங்க. நம்ம எலுமிச்சம்பழம் ஏன் பிழிகிறோம்னா, நம்ம எந்த கன்சிஸ்டன்சியில் பாகு காய்ச்சிரோமோ அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ரொம்ப அதிகமாக கொதிச்சிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் கொஞ்சமாக சூடானதும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் மாவை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பால்ஸாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா பாயில் ஆகிற அளவுக்கு திருப்பி போட்டுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப கொதிக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் அடுப்பை. இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச பன்னெல்லாம் பாகில் சேர்த்துக்கோங்க. பாகு கொஞ்சம் சூடாகவே இருக்கணும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் இப்படியே அந்த பாகில் பன்னு ஊறட்டும். பாருங்கள், ஒரு யம்மியான பால் பன் சூப்பராக தயாராகிருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மொக்க சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.